Hi students, welcome to our iWin Max channel. இந்த சேனல் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட புதிய சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சாப்டர் 2ல் ரியல் நம்பர்ஸில் எக்ஸாம்பிள் 2.3 பார்க்கலாம். கொஷின்: எக்ஸ்பிரஸ் தி ரேஷனல் நம்பர் 1/27 இன் ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் by using the recurring decimal expansion of 1/3. Hence write 59/27 in recurring decimal form. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/3யோட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மை பயன்படுத்தி நம்ம 1/27ஓட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து 59/27ஓட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்: ஃபஸ்ட்டு 1/3யோட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கணும். 1/3 1 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 3ஆல் வந்து டிவைட் ஆகாது. ஸோ ஒரு டெசிமல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணிக்கோங்க. 10ல் எத்தனை 3s இருக்குது? 3 3s are 9. ரிமைண்டர் வந்து 1. ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப 3 3s are 9. 10ல் 9 போச்சுன்னா 1. ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப 3 3s are 9. ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ ஆன்சர் வந்து 0.333 அண்டு ஸோ ஆன் போயிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்ம 1/27 வந்து அதோட ரெக்கரிங் டெசிமல் வந்து கண்டுபிடிக்கலாம். 1/27 இதில் 1/3யோட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து நம்ம இது பண்ணணும். 1/27 வந்து எப்படி எழுதலாம்? 1/9 இன்ட்டு 1/3. 9 3s are 27. ஸோ 1/27 வந்துடுது. 1/9 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1/3யோட வந்து வேல்யூ வந்து ஆன்சர் வந்து 0.333 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து டிவைட் பண்ணலாம். 0.333 இதை டிவைட் பண்ணோம்னா 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 0. இது வந்து 0.3ன்னு வரும். ஸோ 9ஆல் டிவைட் ஆகாது. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 3 33ல் வந்து எத்தனை 9s இருக்குது? 3 3 9s are 27. ரிமைனிங் வந்து 6 3 3யை வந்து கீழே இறக்கிடலாம். இதில் 9 7s are 63. இது வந்து 0. ரிமைண்டர் வந்து 0 வரும். இது வந்து போய்கிட்டே இருக்கிறதுனால வந்து 3யை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3யை வந்து இறக்குங்க. ஸோ இது வந்து டிவைட் ஆகாது. ஸோ மேலே வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 3யை வந்து இறக்கிக்கங்க. 9 7s are 3 7s are 27. ரிமைண்டர் வந்து 6. இன்னொரு 3யை வந்து கீழே இறக்கிக்கங்க. 9 7s are 63. இது ரிமைண்டர் வந்து 0 ஆகும். திரும்ப வந்து ஒரு 3யை வந்து கீழே இறக்கிக்கங்க. இது வந்து ரிப்பீட் ஆகும். 037 வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 0.03737 அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை வந்து எப்படி எழுதலாம்னா 0.037 037 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால வந்து மேலே வந்து நம்ம பார் போடலாம். இப்போ 1/27 வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 59/27 வந்து கண்டுபிடிக்கலாம்.
இந்த 59/27 வந்து ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனாக வந்து எழுதலாம். ஏன்னா இந்த 1/27 யூஸ் பண்ணி 59/27 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 59 வந்து 27ஆல் டிவைட் பண்ணோம்னா 227 சார் 54, ரிமைனிங் வந்து 5. இந்த கோஷன் நம்பரை வந்து அப்படியே எழுதிட்டு ரிமைண்டர் வந்து 5/27 எழுதிக்கலாம். இதை வந்து 2 + 5/27 எழுதிக்கலாம். 2 + 5/27 5 × 1/27 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 + 5 × 1/27 வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். 0.037037. இதை மல்டிப்ளை பண்ணலாம். 0.037037 இதை மல்டிப்ளை பண்ணும்போது 7 5 சார் 35, ரிமைண்டர் வந்து 3. 5 3 சார் 15, 15 + 3 18, ரிமைண்டர் வந்து 1. 5 0 சார் 0, இங்கே 1 ஆட் பண்ணிக்கோங்க 1. 7 5 சார் 35, ரிமைண்டர் வந்து 3. 5 3 சார் 15, 15 + 3 18 ஆயிரும். 5 ரிமைண்டர் வந்து 1. 5 0 சார் 0, இந்த 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க 1. 0.185 போகுது. 2 + 0.185 and so on. 2. இதை ஆட் பண்ணோம்னா 2.185 சொல்லி வரும் and so on. இது எப்படி எழுதுறோன்னா 2.185 வந்து ரிப்பீட் ஆகிறதுனால வந்து மேலே வந்து பார் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.